இந்தியாவில் இதுவரையும் 96 மக்கள் உயிரிழந்திருக்காங்க. வெயில் காலத்தில் வெயிலோட கொடூர தாக்குதல்னால, அதுவும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 134 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. ஆனால் இன்னைய தேதியில் நம்மள மாதிரியே யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டரிக்குது. அங்கே பதிவான ஹையஸ்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளை விட கம்மி தான், 118 டிகிரி. ஆனால் அங்கே உயிரிழந்த மக்கள் எவ்வளோ அப்படின்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 61,000 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்பவே கம்மியான வெயில் தான் யூரோப்பில் அடிச்சிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஏதோ சுனாமியும் நிலநடுக்கமும் ஏற்பட்ட மாதிரி யூரோப்பில் 61,000 மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ப முடியல. யூரோப் மக்களுக்கு எதனால வெயில் காலத்துல அடிக்கிற வெயில் தாங்க முடியல? நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் பாத்தீங்கன்னா அங்க அடிச்சா என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த உலகத்திலையும் பதிவான அதிகபட்ச வெயில் எவ்வளவு அப்படின்னு தெரியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதிலா பார்ப்போம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ ஒரு டிஃபரெண்டாவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு நோய்களை தாங்க முடியாது, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு நோய் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி வெள்ளையாக இருக்கிறவங்களால வெயிலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் மக்கள் இன்னைக்கு வெயில் மூலமாக உயிரிழந்திருக்காங்க. வெள்ளை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்தியாவில் வெள்ளையாக உள்ளவங்க கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கருப்பு நிறம் தான். வெயில் அதிகமாக அலைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் கருத்து போகும். ஆனால் யூரோப் கண்ட்ரியில் உள்ளவங்க அப்படி கிடையாதுங்க. அவங்களுடைய வெள்ளை பார்த்தீங்கன்னா அது வேற விதமாக இருக்கும். அவங்க என்னதான் வெயில் அலைஞ்சாலும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா உடல் கருத்தே போகாது. சொல்லப்போனால் மனித உடல் தோலுக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான சத்து விட்டமின் டி. அப்படிப்பட்ட விட்டமின் டி யூரோப் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்லைட்ல உடம்ப காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது யூரோப் கண்ட்ரி மக்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மக்களை ஒப்பிடும் பொழுது ரொம்பவே பலவீனமானவங்களா இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப வீக்கானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த 61,000 மக்கள் இறந்து போனவங்கல 56% பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அதனால தானே என்னமோ அந்த மக்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இந்தியா, நைஜீரியா, சூடான், எகிப்து இந்த மாதிரி நாடுகளை ஒப்பிடும் பொழுது ரொம்பவே குறைவான வெயில் தான் யூரோப்ல இருக்கும். அப்படி இருந்தும் கூட வெயில் காலத்தில் அடிக்கிற அதிகபட்ச வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் குலைஞ்சு போறாங்க. அதுலயும் இன்னைக்கு யூரோப்ல உள்ள இத்தாலி, ஸ்பெயின், கிரீஸ் இந்த நாடுகள்ல நம்ம ஊர்ல ஏதோ புயல் காலத்துல எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா புயலை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இன்னைக்கு வெயிலை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குனா இப்போ அங்க 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தாண்டினதுக்கு இதை ஒரு இயற்கையோட சாபமாவே அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. ஆனா 100 டிகிரியை தாண்டி சதம் அடிக்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா நடக்கக்கூடியது. அதுவும் வெயில் காலத்துல அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயிலாம் வந்துட்டா வெயிலோட கொடூர உச்சம்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் பதிவான அதிகபட்ச வெயில் எவ்வளவு அப்படின்னு தெரியுமா? அதிகபட்சமா அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா 115 டிகிரி வெயில் அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வெயிலாம் யூரோப்ல அடிச்சது அப்படின்னா அந்த ஊர் கவர்மெண்ட் 144 தடை உத்தரவே போட்டுருவாங்க போல. ஆனா அப்பேற்பட்ட 115 டிகிரி வெயிலையும் கூட நம்ம தமிழ்நாடு மக்கள் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா வெளியே பத்தி நடமாடிட்டு தான் இருந்தாங்க. நம்ம இந்தியாலேயே அதிகபட்ச வெயில் எவ்வளவு அடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி சில வேர்ல்டு கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஹாங்காங்ல பாத்தீங்கன்னா 102 டிகிரி, இந்தோனேஷியால 105 டிகிரி, சைனால பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வெயில் பதிவானது 122 டிகிரி. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுடைய அதிக அளவுல வெயில் தான் சைனால அடிச்சிருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் 134 டிகிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் பதிவாயிருக்கு. பொதுவா 110 டிகிரிக்கு மேல வெயில் போகும் பொழுது இன்க்ரீஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்டுக்கும் எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ராஜஸ்தான்ல 134 டிகிரி வெயில் அடிக்கும் பொழுது அந்த ஊர் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இங்கெல்லாம் சர்வசாதாரணமா 115 டிகிரி, 134 டிகிரி அப்படின்னு வெயில் அடிக்க யூரோப்ல பாத்தீங்கன்னா 100 டிகிரி வெயில் தாண்டினதுக்கு ஏதோ ஊருக்குள்ள எரிமலை வந்து புகுந்த மாதிரி அந்த ஊர் மக்களால தாங்க முடியல. காரணம் அந்த ஊர் மக்களுடைய உடல்நிலை அப்படி. 98 மக்கள் பாத்தீங்கன்னா அதிக நேரம் ஏசியில உட்காந்து பழகணுவாங்க. திடீர்னு வெயில் எப்படி அதிகமா அடிக்கவும் அவங்க உடல்நிலை பாத்தீங்கன்னா ஒத்துக்காம இன்னைக்கு வரையும் 61,000 மக்கள் பாத்தீங்கன்னா வெயில் மூலமாவே உயிரிழந்திருக்காங்க. இதுவரையும் பரவாயில்ல. ஆனா இனி வரும் காலங்கள்ல வெயில் கண்டிப்பா அதிகமாக தான் போகுது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடமும் வெயில் அதிகமாகிட்டு தான் போகுதே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடில்ல. உதாரணத்துக்கு அரக்கோணத்துல அடிச்ச 115 டிகிரி வெயில் கூட பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2023 மே மாசம் அடிச்சதுதாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சென்னை, திருச்சி, வேலூர், கரூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல தேவையே இல்ல, எப்பேற்பட்ட கொடூர வெயில கூட கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்துல வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கும்? சோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க? உங்க ஊர்ல வெயில் எப்படி அடிக்குது? மறக்காம எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you, bye bye.